வணக்கம் மீனவர்ணி நண்பர்களே. நான் உங்கள் மகராஜ் சூர்யா. இந்த வாரம் என்ன எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரே கதை, ஒரே படம். ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜானரில் பண்ணியிருப்பாங்க. சேம் லைனு, கண்டென்ட் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பொய்ட்டிக்காக சொல்லியிருப்பாங்க. அதே கதையை ரொம்ப மசாலாவாகவும் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரே கதை, ஒரே கண்டென்ட்டை 2 வெரைட்டியாக 3 வெரைட்டியாக சில படங்கள் வேறு வேறு டைரக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற படம், அந்த படம் பேரையும் இந்த படம் பேரையும் நான் சொன்னேன்னா கீழே கமெண்ட்டில் பயங்கரமான வார்த்தைகளால் என்ன திட்டுவீங்க. ஆனால் உண்மை அதுதான். தூள்னு ஒரு படம் விக்ரம் அவர்கள் நடித்து இப்போ வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டரான படம். அது டிவியில் கூட டிஆர்பி எங்கேயோ எகுறுது. அந்த படத்தோட சேம் கண்டென்ட், சேம் ஸ்டோரி பிளாட் வந்து தேன்னு ஒரு படம் வந்தது. அந்த ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் வந்துச்சு. விஜய் சேதுபதி ஹீரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண அருள்தாஸ் கேமராமேன் தாய் கிழவியில் கூட நடிச்சிருப்பார். ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஒரு மாப்பிள்ளையில் ஒருத்தர் வருவார். ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். நியூ ஃபேஸஸை வச்சு பண்ணியிருப்பாங்க படம். அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்க போய் சில பேர்னால வந்து அந்த படம் நேஷ்னல் அவார்டு கிடைக்காம போயிடுச்சு, உள்ளே நடந்த சில பாலிடிக்ஸால். ஸோ அந்த தேன் அப்படிங்கிற ஒரு படமும் தூள் படத்தோட கண்டென்ட்டும் சேம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணினால் பிரச்சனையாகும் அந்த ஊருக்கு. ஸோ அதை கேட்க ஹீரோ வந்து கிளம்பி சென்னை வருவார். மினிஸ்டர், சொர்ணாக்கா, பசுபதின்னு சொல்லி எல்லாத்துக்கூடையும் சண்டையாகி கடைசியில் எப்படி முடிச்சுட்டு போனாருங்கிறது தான் அந்த படம். இது தேனில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அங்கே இருக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எங்கள் ஃபேக்ட்ரினால் வந்து தண்ணியில் வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த தண்ணி குடிக்க போகும்போது அந்த ஒரு பாட்டில் வந்து ஒரு புலியோ சிங்கமோ செத்துருக்கும். அதனால் ஹீரோயினுக்கு வந்து பெரிய பாதிப்பாகும், இறந்துருவாங்க. அது ஆதார் கார்டு பாலிடிக்ஸு என்னென்னமோ இருக்கும். ஹீரோவுக்கு ஆதார் கார்டே இருக்காது. 2ம் ஒன்று தான். இங்கேயும் அதே பிரச்சனை தான், அங்கேயும் அதே பிரச்சனை தான். ஸோ பார்த்தீங்கன்னா, அதை மசாலாவாக பண்ணியிருப்பாங்க. இதை வந்து கொஞ்சம் பொய்ட்டிக்காக, சென்சிபிளாக, லைஃப் ஸ்டைலாக, கல்ச்சரிஸ்டிக்காக தேன் படத்தை பண்ணியிருப்பாங்க. தூள் கம்ப்ளீட் மசாலா பேக்கேஜ், என்டர்டெயின்மெண்ட். இதே வந்து நீங்கள் தேன் படத்தை பார்த்தீங்கன்னா, அதில் வர பாட்டு எல்லாமே உங்கள் மனசை பிசக்கிடும். என்னதான் பார்த்தாலும் தூளை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம தூள் படத்தை தியேட்டர்கள் மூவ்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, தேன் படத்தை அப்படி கொண்டாட முடியாது. யோசிக்க வைக்கும் அந்த படம். ஆர்ட்டோட இதே வந்து யோசிக்க வைக்கிறது தான். பட் நீங்கள் வணிகம் தான் சினிமா, அது வேற. ஆனால் ஒரு சைக்காலஜிக்கலி நம்மளை வந்து திங்க் பண்ண வச்சு, அது மட்டும் தான் நம்மளுடைய மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். தூள் நான் எவ்வளோ டைம் பார்த்தாலும் எனக்கு அது எனர்ஜி முறுக்கேறும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் படம். ஆனால் தேன் பார்க்கும்போது அந்த என்டர்டெயின்மெண்ட்னஸ் வராது. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? நம்மளுமே தண்ணி குடிக்கிறோமே, நம்ம குடிக்கிற தண்ணியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ, நமக்கோ, நம்ம குழந்தைங்களுக்கோ ஒரு விஷயம் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப ரொம்ப சென்சிபிளான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் அந்த தேன் படம் நீங்கள் பார்க்காதவங்க வந்து தயவு செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் 2 படங்கள் பார்த்தீங்கன்னா, அசுரன், பரியேறும் பெருமாள். 2 படத்தோட ஒன்லைன் சொல்லணுன்னா, நீங்கள் இந்த டைலாக் பார்த்தாலே புரிஞ்சிடும். நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். இதில் கருணாஸ் கிட்ட தனுஷ் சொல்கிற டைலாக் மாதிரி தான். எல்லாத்தையும் பிடுங்கிடுவானுங்க, ஆனால் நம்மகிட்ட இருக்கிற படிப்பை மட்டும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த கல்விக்கு பேஸ்மெண்ட் ஒரு 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 ஜென்ரேஷனில் அப்லிஃப்ட் ஆகணும்னா எஜுகேஷன் எவ்வளோ மஸ்ட்டு. எஜுகேஷன் இல்லாட்டி எதுவுமே இல்லைங்கிறத 2 படத்தோட கண்டென்ட்டும் தான். ஸோ பரியேறும் பெருமாள் படத்துலையும் எவ்வளவோ அவரை படிக்க விடாமல் அந்த காலேஜோட குடைச்சல் நடக்கும். அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன். அன்னைக்கு என்ன அடக்கணும்னு நினச்சவன்லாம் இன்னைக்கு ஐயா சாமின்னு கும்பிட்றான். உங்கள் அப்பாவை பார்த்த பிறகு நான் சொல்கிறேன், உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் மீறி என்ன மாதிரி நீயும் ஜெயிச்சு வரும்னு நான் நம்புகிறேன்.
ஏகப்பட்ட விஷயங்கள் போகும். அவர் வேற ஒரு ஜாதி ஆளுங்கிறனால. அசுரன்லேயும் வந்து எல்லா பிரச்சனைகளும் நடக்கும் அவங்க வீட்ல. ஆனா வந்து கடைசியில வந்து தனுஷ் வந்து கென் கருணாஸ் அவர்கள்கிட்ட சொல்றது வந்து, எஜுகேஷன்ங்கிறது எப்படியாவது படிச்சு முடிச்சிருங்கிறத தான் வந்து இன்டிமேட் பண்றக்கூடிய 2 படம். அசுரன் எடுத்தீங்கன்னா, அசுரன்ல பீரியாடிக் போர்ஷன்ஸு, அந்த செப்பல் போடாம அந்த காலத்துல இருந்த விஷயம், பண்ணையார்த்தனம், ஜாதி ரீதியான ஒரு அடக்குமுறைகள்ல வந்து ஓவரா முதலாளித்துவம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஆனா, பரியரும் பெருமாளும் ரொம்ப பொயட்டிக்கா காலேஜ் பேக்ட்ராப்ல சென்சிபிளா அத நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃப்ரெண்ட்ஸா மாறுதுங்கிற மாதிரி அ கொண்டு போயிருப்பாங்க. 2ஓட இன்டிமேஷனும் வந்து எந்த இடத்துலயும் வயலன்ஸ் ஹெல்ப் பண்ணாது. எஜுகேஷன் தான் வந்து ரொம்ப பவருங்கிறத வந்து 2 படமே ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ, அத தனுஷ் மாரி ஒரு ஆள வச்சு பண்ணும்போது லவ் ட்ராக்கு, லவ் போர்ஷன்ஸு, ஒரு குத்து சாங்கு அந்த மாதிரியான ஒரு பேக்ட்ராப்பு, ஒரு சண்டை, அவருக்கான இன்புட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும். இதே கன்டென்ட்ட எடுத்துட்டு, கன்டென்ட்ட மட்டுமே வச்சு அண்டர் ப்ளே பண்ணும்போது, அதில ஹீரோ நியூ ஃபேஸா வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து அது சினிமாட்டிக்கா பண்ண தேவையில்ல. ரியலிஸ்டிக்காவே பண்ண முடியுங்கிறது தான் பரியரும் பெருமாள். ஸோ 2ஓட கன்டென்ட்டும் சேம். படிக்கணும். அதுதான் ரொம்ப மேஜரான பிளாட். அத வந்து 2 படத்துல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எப்படி காமிச்சிருப்பாங்கங்கிறது தான் வந்து 2 படமும். அசுரன் வெற்றிமாறன் ஒரு மாரி பண்ணுவாரு. பரியரும் பெருமாள் டைரக்டர் எப்படி பண்ணியிருப்பாருங்கிறது தான் படத்தோட முழு கன்டென்ட். ஸோ 2மே எக்ஸ்ட்ராடினரி மூவிஸ். இதெல்லாம் கண்டிப்பா நெறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி யாராவது பார்க்காட்டி 2 படத்தையும் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, கே. பைரத் சாரோட சின்ன வீடு, அங்க பாலுமகேந்திரா சாரோட சதி லீலாவதி. ஸோ 2மே சேம் பிளாட், சேம் ஹீரோயின். கல்பனா அவர்கள் தான் வந்து 2 படத்துலயுமே நடிச்சிருப்பாங்க. ஒய்ஃப் சுமாரா இருக்கிறதுனால அடுத்த பெண்ண தேடி போவாங்க. சேம் பிளாட். ஆனா பார்த்தீங்கன்னா, வேற வேற மாரியான எக்ஸிகியூஷன் இருக்கும். இங்க கொஞ்சம் லோ மிடில் கிளாஸ் சின்ன வீட்ல வந்து பாக்யராஜ் சார் அப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அங்க கொஞ்சம் ஹையர் கிளாஸ். கமல் சார் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருப்பாரு. ஆனா படத்துல ஃபுல் கேரக்டராவே இருக்கிற மாரி இருக்கும். இங்கேயும் அதே கல்பனா மேம், சதிலீலாவதியிலயும் கல்பனா மேம். எக்ஸ்ட்ராவா கோவை சரளா மேடமோட கேரக்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகி வேற ஒரு மூவியா இருக்கும். சின்ன வீடு வேற மாரி இருக்கும். ஸோ குட்டி டிஃபரன்ஷியேஷன் தான். ஆனா சேம் பிளாட். ஒய்ஃப் தன்னை விட ரொம்ப சுமாரா இருக்கிறதுனால அடுத்த பெண்ண தேடி போவாங்க. போம்போது எங்க சின்ன வீட்ல ஸ்ட்ரெயிட்டா அவர் லைஃப்ல மட்டும் தான் பிரச்சனை நடக்கும். பாக்யராஜ் சார் லைஃப்ல. இங்க அதனால கமல் சார் லைஃப்லயும் பிரச்சனையாகும். கமல் சார் மேல சந்தேகப்பட்டு கிளைமேக்ஸ்ல கோர்ட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா கார போய் விட்றது, அந்த மாரி ஃபன்னா இது போகும். ரியலிஸ்டிக் காமெடியா, சினிமாட்டிக் காமெடியா போகும். இது கொஞ்சம் லைஃப் ரிலேட்டடாவே இருக்கும் சின்ன வீடு. ஸோ 2 படத்தோட கன்டென்ட்டும் ஒண்ணு தான். இதில கொஞ்சம் கிளாஸினஸ் இருக்கும். சதி லீலாவதியில பார்த்தீங்கன்னா, கிளாஸினஸ் வந்து இளையராஜா சாங்ஸ் கொஞ்சம் பாலுமகேந்திரா கொலாபரேஷன்ல ரொம்ப அழகா இருக்கும். இப்ப கேட்டாலும் ரொம்ப ஒரு எதார்த்தமா இருக்கும். லைஃபா இருக்கும். ஆனா இதில வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த நகர்தன மியூசிக்கு, அந்த இப்படி கண்ணாடி இப்படி பண்றது, இதெல்லாம் பாக்யராஜ் சார் வேற மாரி அவர் ஸ்டைல்ல பண்ணியிருப்பாரு. ஸோ சேம் பிளாட் தான். டிஃப்ரெண்ட்டா பண்ணப்பட்ட 2 படங்கள். அடுத்து நம்ம பார்க்க போற படங்கள் பார்த்தீங்கன்னா, ஹீரோஸ் போட்டிய தாண்டி அந்த காலத்துல டைரக்டர்ஸ் போட்டிலாம் நெறைய இருந்திருக்கு. பாலச்சந்தர் சாருக்கும், பாரதிராஜா சாருக்கும் நடந்த ஒரு யுத்தம் தான் அது. அந்த காலகட்டம். அதுக்கப்புறமா பாரதிராஜா சாருக்கும், மணிரத்னம் சாருக்குமே அந்த கிளாஷ் போயிட்டு இருந்தது. ரொம்ப நாளா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே நாள்ல ரிலீஸ் ஆன சேம் லைன், சேம் கேரக்டர், சேம் கன்டென்ட்டான 2 டிஃப்ரெண்ட் படம். பாலச்சந்தர் சார் அவர்களுடைய வறுமை நிறம் சிகப்பு, கமல் சார், ஸ்ரீதேவி மேடம் இங்க வேற மாரி ஒரு காஸ்டிங். இங்க நிழல்கள்னு ஒரு படம். நிழல்கள் ரவி சாருக்கு ஃபர்ஸ்ட்டு படம். வைரமுத்து சார் அதில இன்ட்ரோ ஆகுறாரு. ஸோ 2மே சேம். 3 பேரு, இங்க 3 பேரு. ஸோ ஒரு ஹீரோயின், இங்க ஒரு ஹீரோயின். ஸோ இங்க 3 பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கேயும் அதே மாரி 3 பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பா, அம்மாவ பிரிஞ்சு வந்தவங்க, இங்கேயும் அப்பா, அம்மாவ பிரிஞ்சு வந்தவங்க. ஸோ வீட்லேருந்து சண்டை போட்டு வர 3 இளைஞர்கள் எப்படி லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கான போராட்டம், அதுக்கான ஸ்ட்ரகிள், அதுக்கான ஒரு ஓப்பன்னஸ் எப்போ கிடைக்குங்கிறத எதிர்பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்கள். கனவு கண்டுட்டு. 2 படமே பார்த்தீங்கன்னா, கான்ட்ராஸ்ட்டா இருக்காது. சேம் ஒரே மாதிரி சேம் படம் பார்க்குற மாரியே இருக்கும். இங்க பாரதிராஜா சாரோட சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் இங்க வேற மாரி வறுமை நிறம் சிவப்ப விட நிழல்கள் நிழல்கள் சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஆனா வந்து என்னன்னா, இங்க கமல்ஹாசன் ஒரு பிம்பம், மிகப்பெரிய பிம்பம் இருந்தனால, இந்த படம் ரொம்ப ஹிட் ஆகி, இந்த படம் கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிருச்சு. நிழல்கள் வந்து ஃப்ளாப்பு. அவருடைய கேரியர்ல அவர் பார்த்த 2வது ஃப்ளாப்போ என்னமோ! சாரோட பாரதி ராஜா சாரோட கேரியர்ல. அதுக்கு அப்புறமா தான் வந்து மணிவண்ணன் சார் தான் அந்த படத்துக்கு ரைட்டர். நிழல்கள். திருப்பி அதே காம்பினேஷன்ல அலைகள் ஓய்வதில்லை பண்ணாரு. அதே பாரதி ராஜா சார், ரைட்டர் மணிவண்ணன் சார் காம்பினேஷன். ஸோ, இங்க நீங்க இந்த படத்த வந்து ஒரே சட்டைய, ஒரே கலர போட்டுருக்க மாரி தான் இருக்கும். 2 படம் பார்த்தீங்கனாலுமே. எந்த டிஃபரன்ஷியேஷனுமே இருக்காது. ஆனா வந்து இங்க ஹீரோ மெட்டீரியல் இங்க ஸ்ட்ராங்கா இருந்தனால, ஹீரோயின் மெட்டீரியல் ஸ்ரீதேவி, கமல் அவர்கள் 2 பேர் இருந்தனால, அந்த பாலச்சந்தர் சார் படத்தையும் தாண்டி, கமல் சார் படமா மக்கள்ட்ட ஈஸியா ரீச் ஆயிருச்சு. ஆனா, நிழல்கள் வந்து ஃப்ளாப் ஆயிருச்சு. ஆனா, ஒரே பிளாட்டு சேம் எல்லாமே சேமா இருக்கக்கூடிய 2 படங்கள். டிஃப்ரெண்ட் சட்ட கலர்ல. இதில அடிஷ்னலா பார்த்தீங்கன்னா, இந்த 2 படம் வந்து 1980ல வந்த படம். வறுமை நேரம் சிகப்பும், இந்த படம் நம்ம நிழல்களும். 2மே சேம் டேட் நவம்பர் 6, நவம்பர் 6, 1980. இதே கன்டென்ட்டோட 8 வருஷம் கழிச்சு ஒரு மலையாள ரீமேக் படமா தமிழ்ல வந்த கதாநாயகன் பாண்டியராஜ் சார், எஸ்.வி. சேகர் சார். 2 பேரும் நடிச்ச ஒரு காமெடி, ஒரு ஆண் பாவம் தான் வந்து சாரோட கல்ட்டுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆண் பாவத்துக்கு ஈக்குவலா இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். சண்டைக்கோழி வில்லன் லால் அவர் தான் அங்க அதுக்கான ரைட்டரு. ஸோ, அதுவும் இதே மாதிரி தான். 2 யங்ஸ்டர்ஸு வீட்லேருந்து வெளிய வந்திருப்பாங்க. கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அத வந்து காமெடியா சொல்லியிருப்பாங்க. இந்த 2 படம் வந்து கொஞ்சம் மெலோட்ராமாட்டிக்கா, கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசி, யங்ஸ்டர்ஸ் லைஃப பேசி, ஒரு கிளாஸினஸோட இருக்கும். ஆனா, இத விழுந்து விழுந்து சிரிக்கிற மாரி இருக்கும். இதில வர சம்பவங்கள்லாம். கதாநாயகன் படத்தில. உதாரணத்துக்கு ஒரு டயலாக் வரும். அங்க வந்து மாடு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க 2 பேரும். பாண்டியராஜ் சாரும், எஸ்.வி. சேகர் சாரும். வீட்ல அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது. அவங்க கிட்ட பசிக்கும். அப்போ வந்து புண்ணாக்கு எடுத்து நானே சாப்பிட்டேன்னு வந்து எஸ்.வி. சேகர் சார் சொல்லுவாரு. ஸோ, அது வந்து பார்க்க ஃபன்னா இருக்கும். ஆனா, ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அது. அந்த ஒரு சேம் லைன் வறுமை நேரம் சிவப்பு, நிழல்களோட லைன இப்படி காமெடியாவும் இந்த படத்தில மாத்திருப்பாங்க. ஸோ, ஒரு படத்த வந்து சீரியஸா தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ, அத வந்து கொஞ்சம் மெலோ ட்ராமாட்டிக்காவும் சொல்லலாம், காமெடியாவும் சொல்லலாம், சண்டையாவும் சொல்லலாம், மசாலாவாவும் சொல்லலாம். அது வெரைட்டி எப்படி பண்றோங்கிற ரைட்டரோட திறமை தாங்கிறத வந்து இந்த 3 படமே டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கும். இந்த எபிசோட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, 2 படம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சு, சுந்தர் சி டைரக்ஷன் பண்ணி, டி.இமான் மியூசிக் போட்ட கிரிப்பேட்ட. தனி, கிரி தனி தான். ஆனா, ஃபர்ஸ்ட்டே கிரியோட படம் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சுந்தர் சி டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. சமீபத்தில கூட சுந்தர் சி உள்ள வந்து ரஜினி சார் படத்துலருந்து வெளிய போனாரு. ஸோ, அந்த வாய்ப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம். அந்த காம்பினேஷன் வந்திருந்தா ரொம்ப லைட் ஹார்ட்டட் காமெடியா இருந்திருக்கும். ஸோ, அந்த கிரியில பார்த்தீங்கன்னா, பிரகாஷ் ராஜ் சார் வந்து அசாசினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அந்த ஃபேமிலிய காப்பாத்துறதுக்கு யாருன்னே தெரியாம ஒரு ஆள் வருவாரு. அவரு தான் கிரி. பேட்டையில பார்த்தீங்கன்னா, சேம். அந்த பையனோட ஃபேமிலிய வந்து கொன்றுப்பாய்ங்க. ஸோ, அவங்க யாருன்னே தெரியாம ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ண வருவாரு. 2ம் ஒண்ணு தான். இந்த சேம் கதைய எடுத்துக்கிட்டு கார்த்திக் சுப்புராஜ் நல்லா ஷேப் பண்ணியிருப்பாரு. அத கொஞ்சம் ரஜினி சார் மேனரிசம், ரஜினி சாருக்கான ஓப்பனிங் எலிமெண்ட்ஸ், முடிய கோதி விடுறது, படுத்துட்டே வர்றது, சந்திரமுகியில ஓப்பனிங் சீன் இருக்கும். கேட்ட தொறக்கிற சீனு. ஸோ, இந்த மாரி பண்ணியிருப்பாரு. சுந்தர் சி சார் ஃபுல் அண்ட் ஃபுல் கலகலப்பா அவருடைய மேனரிசம்ல வடிவேல் சார் காமெடி, டபுள் மீனிங் கிளாமரு, ஓவர் டபுள் மீனிங் சாங்ஸு. ஸோ, மசாலாவா ஃபுல்லா இங்க சுந்தர் சி சார் விளையாண்டுருப்பாரு. ஒரே பிளாட்டு தான். ஸோ, கிரிப்பேட்ட. இந்த கிரியில கூட ஒரு டயலாக் வரும். "பன்னிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு." அந்த டயலாக் வந்து அப்படியே சிவாஜிட்ட எடுத்து வச்சிருப்பாய்ங்க. அந்த ஒரு ஹீரோ இமேஜ். நிழல்கள், வறுமை நிறம் சிவப்பு மாதிரி தான். ஓரளவுக்கு கன்டென்ட் நல்லா இருந்தாலுமே, அந்த ஹீரோ இமேஜ் இருந்தா, இன்னும் கொஞ்சம் மக்கள்ட்ட வேகமா ரீச் ஆகும். அது யார் சொல்றாங்கங்கிறது இருக்கு. கிரி படத்த விட பேட்ட வந்து நல்ல ஹிட்டு. ரிமெம்பரபிள் ஹிட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரஜினி சார் கேரியர்ல. ஸோ, 2ம் ஒண்ணு தான். 1, 2, 2 வேற வேற இல்ல. இந்த தம்பி படத்துல மணிவண்ணன் சார் சொல்ற மாரி, "நீ தான்டா நான், நான் தான்டா நீங்கிற" மாதிரி எல்லா படம் ஒண்ணு தான். அத பிரசன்ட் பண்ற மாஸ்டர் கதை வேற வேற.